டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட இந்த கேள்வியை பாருங்க. இதுல 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேக்குறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஏஓயும் ஆவார். அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் எஸ்.என். பானர்ஜி ஆவார். நெக்ஸ்ட், எஸ்.என். பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசனோட இந்திய தேசிய இயக்க வரலாறு இந்த புக்ல இருக்கு. இதுல யூமின் பங்கு அப்படின்ற ஹெட்டிங் கீழே பாருங்க, ஆலன் ஆக்டேவியன் யூம் தான் காங்கிரஸ் தோன்றுவதற்கு முதற் காரணம் என்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காங்கிரசின் முதல் தலைவரான டபிள்யூ.சி. பானர்ஜி யூமை காங்கிரசின் தந்தை என்று வர்ணித்தார். காங்கிரசின் தந்தைன்னு சொல்லிட்டு யூமை சொன்னது யாருன்னு கூட இனிவர எக்ஸாம்ல கேட்கலாம். சோ இதுவும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சுரேந்திரநாத் பானர்ஜி என்ற பேராகிராஃப்ல 1919 1920 காங்கிரஸ் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்த்து இவரும் சத்ரபால் தேஜ் பகதூர் சாப்ரு, சி சங்கரன் நாயர், ஜின்னா ஆகியோருடன் சேர்ந்து காங்கிரஸை விட்டு வெளியேறினார். இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை துவக்கினார். இப்ப இந்த கேள்விப்படி பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 3 தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஏன்னா இங்க எஸ்.என். பானர்ஜின்னு இருக்கு. ஆக்சுவலா இங்க டபிள்யூ.சி. பானர்ஜி வரணும். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.